திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 974, அதிகாரம் பெருமை. பரமசிவன் வசிஷ்டருக்கு ஒரு விசேஷமான ஆசனம் கொடுத்து இருந்தார். வசிஷ்டர் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு போக வேண்டும் என்று நினைத்தால் அந்த ஆசனம் அவருக்கு முன்பாகவே அங்கு சென்றுவிடும். வசிஷ்டர் அந்த இடத்திற்கு சென்றதும் அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொள்வார். இதை பார்த்து மற்ற முனிவர்களுக்கு பொறாமையாக இருந்தது. நாமும் இவரை போன்று முனிவர்கள்தானே, நமக்கு அது மாதிரி ஒரு ஆசனம் கிடைக்கவில்லையே என்று விரும்பினர். உடனே ஒரு நாள் முனிவர்கள் சிவபெருமானிடம் சென்று, சுவாமி, வசிஷ்டரை போல் நாங்களும் கடும் தபம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவருக்கு மட்டும் ஏன் இந்த விசேஷ சலுகை என்று கேட்டனர். அதற்கு சிவபெருமான், உங்கள் கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன், அதற்கு முன்னால் நீங்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்றார். என்ன செய்ய வேண்டும் என்று முனிவர்கள் கேட்டனர். அப்போது, நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக சென்று உங்களை விட உயர்ந்தவர் ஒருவரை தேடி கண்டுபிடித்து என்னிடம் அழைத்து வாருங்கள் என்றார். அவர்கள் சென்றதும் வசிஷ்டரை அழைத்து, இன்றிலிருந்து ஒரு மண்டல காலத்திற்குள் உங்களை விட தாழ்ந்தவர் ஒருவரை தேடி கண்டுபிடித்து என்னிடம் அழைத்து வாருங்கள் என்றார். ஒரு மண்டல காலம் கழிந்ததும் முனிவர்கள் திரும்பி வந்து சிவபெருமானை வணங்கி, சுவாமி, எவ்வளவோ தேடி பார்த்தும் எங்களை விட உயர்ந்தவர் யாருமே கிடைக்கவில்லை என்றனர். அதே சமயம் வசிஷ்டர் அங்கு வந்து, சுவாமி, எவ்வளவோ தேடி பார்த்தேன், என்னை விட தாழ்ந்தவர் யாருமே கிடைக்கவில்லை என்று வருத்தத்துடன் தெரிவித்தார். இதை கேட்டதும் மற்ற முனிவர்கள் வெட்கத்தால் தலைகுனிந்தனர். இந்த உலகில் நம்மை விட மேலானவர் யாரும் கிடையாது என்று நாம் நினைத்தோம். ஆனால் வசிஷ்டரோ தன்னை விட உலகில் தாழ்ந்தவர்கள் யாரும் இல்லை என்று நினைக்கிறார் என்று உணர்ந்தபோது முனிவர்களுக்கு வசிஷ்டரின் பெருமை புரிந்தது. பரமசிவன் ஏன் அந்த ஆசனத்தை வசிஷ்டருக்கு மட்டும் கொடுத்தார் என்ற கேள்விக்கான பதிலும் அவர்களுக்கு கிடைத்துவிட்டது. கற்புடைய பெண்களைப் போல் தன்னைத்தான் காத்துக்கொண்டு வாழ்பவருக்கே பெருமையும் புகழும் உண்டாகும் என்பதை ஒருமை மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டொழுகின் உண்டு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். தன்னை வியந்தால் சிறுமை, தன்னை காத்தலே பெருமை.